Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் சிக்கியுள்ள நிலையில் மாணவர்கள் ஸ்டாலின் அரசுக்கு பல்வேறு கேள்விகளை முன்வைத்துள்ளனர். மாணவர்களின் கேள்விக்கு ஸ்டாலின் அரசு பதில் சொல்லுமா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தமிழகம் எங்கும் மாணவர்களின் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கொடூரத்தை செய்தவன் திமுகவை சேர்ந்த ஞானசேகர் என்பதும் அவன் திமுகவில் நல்ல செல்வாக்கு செலுத்தி வந்ததும் தெரிய வந்துள்ளது. துணை முதல்வர் உதயநிதியுடனும் அமைச்சர் மா சுப்பிரமணியத்திடமும் நெருக்கமாக புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு செல்வாக்கு செலுத்தி இருக்கிறான் ஞானசேகரன். அது மட்டுமல்ல, ஆளும் கட்சியின் ஆசீர்வாதம் இருக்கிற திமிரில் பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறான் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. நாடே பற்றி எரியும் வேளையில் ஸ்டாலின் அரசோ வழக்கம் போல மூடி மறைக்கும் வேலையை பார்க்கிறது. இது குறித்து கொதிப்பில் இருக்கும் மாணவர்கள் ஸ்டாலின் அரசுக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளனர். கேள்வி எண் 1. அண்ணா பல்கலைக்கழகத்தை திமுக பிரமுகர் ஞானசேகரன் உட்பட பலர் மதுபான கூடம் போல பயன்படுத்தியதாக தகவல் வருகிறது. தினம்தோறும் அங்கு சென்று மது அருந்தி கூத்தாடியதாக தகவல் வருகிறது. இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் உயர்கல்வித்துறை, காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என மாணவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கேள்வி எண் 2. ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் பாட்டில் வீசிய குற்றவாளி எங்கிருந்து வந்தான் என விரிவாக சிசிடிவி காட்சிகளை வெளியிட்ட காவல்துறை, அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் பிரியாணி கடை நடத்தும் ஞானசேகரன் எப்படி வந்தான் என்பது குறித்த காட்சிகளை வெளியிடாதது ஏன்? சிசிடிவி காட்சிகளை காவல்துறை கைப்பற்றி இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் யாரை காப்பாற்ற காவல்துறை அதை மறைக்கிறது என மாணவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். கேள்வி எண் 3. பாலியல் வன்கொடுமை செய்தது ஞானசேகரன் மட்டும்தானா? ஒருவர் மட்டும் இருந்திருந்தால் மாணவியும் மாணவியின் ஆண் நண்பரும் சமாளித்திருக்க வாய்ப்பிருக்கிறதே. அந்த ஆண் நண்பர் என்ன ஆனார்? அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் குற்றவாளிகள் எத்தனை பேர் என மாணவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். கேள்வி எண் 4. இப்போது சிக்கி இருக்கும் ஞானசேகரன் மீது 15 வழக்குகள் இருப்பதாக தகவல் வருகிறது. இப்படி தொடர் குற்றங்களில் ஈடுபடும் ஹிஸ்டரி சீட்டருடன் துணை முதல்வர் உதயநிதி கூச்சமில்லாமல் புகைப்படம் எடுத்துக்கொண்டது ஏன் என மாணவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். கேள்வி எண் 7. கிருஷ்ணகிரியில் பள்ளிக்குள் போலி NCC முகாம் நடத்தி 13 மாணவிகள் பாலியல் தொல்லைக்கான விவகாரம் தமிழகத்திற்கே தலைக்குனிவை ஏற்படுத்திய பிறகும் கல்வி நிறுவனங்களின் பாதுகாப்பை ஸ்டாலின் அரசு உறுதிப்படுத்தாதது ஏன்? பாதுகாப்பை வலுப்படுத்தி இருந்தால் வெளிநபர்கள் உள்ளே வந்திருக்க மாட்டார்களே. இப்படி ஒரு மாணவியின் வாழ்க்கை நாசமாகி இருக்காதே என மாணவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கேள்வி எண் 8. குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என வாய்ப்பந்தல் போடும் அரசு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு முறையாக அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை நடத்தவில்லை என தகவல் வருகிறதே. அது குறித்து விளக்குமா? முதல் தகவல் அறிக்கையில் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதாக பதிவாகி இருப்பதாக தகவல் வருகிறது. ஆனால் ஆரம்பம் முதல் மாலை வரை பாலியல் சீண்டல் என மழுப்பியது ஏன் என மாணவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். கேள்வி எண் 9. அண்ணாநகர் சிறுமி வழக்கில் உச்சநீதிமன்றம் வரை சென்று குட்டு வாங்கிய இந்த திராவிட மாடல் அரசு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில், அதுவும் திமுக பிரமுகர் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் முறையாக விசாரணை நடத்துமா? இதை மக்கள் நம்ப வேண்டுமா என மாணவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். கேள்வி எண் 10. ஈயத்தை பார்த்து சிரித்ததாம் பித்தளை. அதை போல மற்ற மாநிலங்களில் நடக்கும் பாலியல் வன்கொடுமைகள் குறித்து தாம் தூம் என குதிக்கும் திமுகவினரும் திமுக கூட்டணியில் இருக்கும் ஒட்டுணிகளும் இப்போது வரையில் கள்ள மௌனம் காப்பது ஏன் என மாணவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். இப்படி இன்னும் பல கேள்விகளை மாணவர்கள் ஆவேசமாக எழுப்புகிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைப்பது அவ்வளவு எளிதல்ல. மிகவும் நன்றாக படித்து பல கனவுகளுடன் கல்லூரிக்கு வந்த மாணவியை திமுகவை சேர்ந்த காமுகன் சீரழித்திருக்கிறான்.
இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலின் எப்போது வாய் திறந்து பேசுவார் என்பதே மாணவர்களின் பிரதான கேள்வியாக இருக்கிறது. ஸ்டாலின் அரசு பதில் சொல்லுமா?